ஈரானுடன் போர் நிறுத்தம் முறிவு. ட்ரம்பின் மாஸ்டர் பிளான். அமெரிக்காவை பழிவாங்க துடிக்கும் ஈரான். காமினியின் இறுதி சடங்கில் அதிர்ச்சி. இன்றைய உலக அரசியல்ல முக்கியமான ஒரு திருப்பு நடந்தது. அது என்னவென்றால், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் மேகங்கள் மீண்டும் சூழ்ந்துவிட்டன. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதி சடங்குகள் ஒரு பக்கம் உணர்ச்சிகரமாக நடைபெற, மறுபக்கம் அமெரிக்க அதிபர் ஒரு அதிரடி அறிவிப்பு உலகையே முழுக்கியிருக்கிறது. போர் நிறுத்தம் முடிந்துவிட்டது என்று ட்ரம்ப் சொன்னது ஏன்? ஈரானின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? உண்மையாகவே போர் நிறுத்தம் பற்றி ட்ரம்ப் கூறியிருப்பதின் காரணங்கள் என்ன என்பதின் முழுமையான குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதி சடங்குகள் நேற்று மசாத் நகரில் நிறைவடைந்த நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் மீண்டும் உச்சகட்டத்தை எட்டியிருக்கு. இரு நாட்டு படைகளுக்கு இடையே தற்காலிகமாக நிலவி வந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் முற்றிலுமாக முறிந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருப்பது உலக அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த பிப்ரவரி இறுதியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய திடீர் தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி மற்றும் அவரது குடும்பத்தினர் கொல்லப்பட்டனர். போர் சூழல் காரணமாக நீண்ட நாட்களாக தள்ளி வைக்கப்பட்டிருந்த கமேனியின் இறுதி சடங்குகள் ஈரானின் முக்கிய நகரங்களில் கடந்த 6 நாட்களாக மத முறைப்படி நடைபெற்றன. நேற்று மசாத் நகரில் உள்ள இமாம் ரஷா புனித தலத்தில் கமேனியின் மூத்த மகன் முஸ்தபா ஹொசைனி தலைமையில் இறுதி தொழுகை நடத்தப்பட்டு உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் பவித்ரா மார்கரெட்டா மற்றும் பீகார் ஆளுநர் அடா ஹஸ்னைன் உள்ளிட்ட சுமார் 100 நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்ற லட்சக்கணக்கான மக்கள் ஈரான் தேசிய கொடியையும் பழிவாங்கலை குறிக்கும் சிவப்பு கொடிகளையும் ஏந்தி அமெரிக்காவுக்கு மரணம், இஸ்ரேலுக்கு மரணம் என்று விண்ணத்தினர் முழக்கமிட்டனர். இதனை பார்க்கும் பொழுது இந்த துயரமான நேரத்திலும் கூட அவர்களின் மனதில் தோன்றும் எண்ணம் என்னவென்றால், இஸ்ரேலையும் ஈரானையும் பழிவாங்குவதுதான் அந்த அளவுக்கு அந்த நாடுகளால் இவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகத்தான் இந்த காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இந்நிலையில் இந்த உணர்ச்சிகரமான சூழலுக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடுத்திருக்கும் அறிவிப்பு சர்வதேச ராஜதந்திர வட்டாரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது, ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்கும் நிலையில் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கார். மட்டுமல்லாது போர் நிறுத்தம் முடிந்துவிட்டது என்றும் கூறியிருக்கார். இப்படி ட்ரம்ப் மாற்றி மாற்றி பேசியிருப்பது விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைக்கு இந்தியா E20 எனும் வித்தியாசமான பெட்ரோலை நோக்கி நகர காரணமே ட்ரம்ப் தான். சும்மா இருந்த ஈரான் எனும் சங்க ஊதி கெடுத்தது அவர்தான். அணு ஆயுதம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு என ஈரான் மீது தொடர் தாக்குதலை நடத்தியிருந்தார். விளைவு அணு ஆயுதம் ஒழிக்கப்பட்டு விட்டதா என்று கேட்டால் அதுதான் கிடையாது. அதற்கு பதில் உலகம் முழுவதும் பெட்ரோல் டீசல் ரேட் எகிரியது தான் மிச்சம். அப்புறம் என்ன, உலக நாடுகள் சமாதானம் செய்து ட்ரம்ப்பை வழிக்கு கொண்டு வந்தன. எனவே ஈரானுடன் டீல் பேசினார். டீலில் ஈரான் அணு ஆயுதங்களை விட்டுவிட வேண்டும் என்றும், அதற்கு பதிலாக சர்வதேச அளவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் நிதியை விடுவிக்கிறோம் என்றும் சொல்லியிருந்தார். எல்லாம் ஓகேவாக இருந்துச்சு. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டல என்ற பழமொழிக்கேற்ப மீண்டும் ஆர்முஸ் நீரிணையில் 4 சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்திவிட்டது என்று சொல்லி ஈரான் மீது மீண்டும் சரமாரியாக அட்டாக் செய்தது அமெரிக்கா. அவ்வளவுதான், மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சு. பதிலுக்கு ஈரான் தாக்க மத்திய கிழக்கு முழுவதும் மீண்டும் பதற்றம் அதிகரிச்சு. இப்படி இருக்கையில் ஈரானுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்க இருப்பதாகவும், ஆனால் இரு நாடுகளுக்கு இடையில் போர் நிறுத்தம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துவிட்டது என்றும் கூறியிருக்கிறார். இதனை தனது ட்ரூத் சோசியல் மீடியாவில் அவர் குறிப்பிட்டிருக்கார். ஈரான் தான் போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு கேட்டதாகவும், அமெரிக்கா இதற்கு ஓகே சொல்லியிருப்பதாகவும் கூறியிருக்கார். என்னவோ செஞ்சுக்கோங்க, போர் நிறுத்தம் வருமா வராதா? இந்தியாவில் பெட்ரோல் டீசல் ரேட் குறையுமா குறையாதா? E20க்கு ஒரு முடிவு வருமா வராதா என்று இந்தியர்கள் எதிர்பார்த்திருந்தார். அதே வேளையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துவிட்டதாக அவர் அதிரடியாக அறிவித்திருக்கார். இது அமெரிக்கா ஈரான் மோதல் மீண்டும் தீவிரமடைய போவதை உறுதிப்படுத்துவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகிறாங்க.
முன்னதாக ஈரான் அணு ஆயுத திட்டங்களை ஒழிப்பதாக கூறி அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்தும் பதிலுக்கு ஈரான் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதும் மத்திய கிழக்கை நிலைகுலையச் செய்தது. அந்த பழைய சூழல் மீண்டும் திரும்பி இருப்பது உலக நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கு. இந்த மோதல் இந்திய பொருளாதாரத்திலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுது. இந்தியா தனது எரிபொருள் தேவைக்காக வளைகுடா நாடுகளையே பெரிதும் சார்ந்துள்ள நிலையில் தற்போதைய பதற்றம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை மீண்டும் உயர்த்தக்கூடும். ஏற்கனவே பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு நடுத்தர மக்களை பாதித்து வரக்கூடிய சூழலில் E20 எனப்படும் எத்தனால் கலப்பு எரிபொருள் திட்டத்தின் இலக்குகளை எட்டுவதில் சிக்கல் ஏற்படுமா என்ற கவலையும் எழுந்திருக்கு. ஈரான் மீதான அமெரிக்காவின் தொடர் அழுத்தங்களும் அதற்கு ஈரானின் ஆவேசமான பதிலடிகளும் பெட்ரோலிய பொருட்களின் விநியோக சங்கிலியை கடுமையாக பாதிக்கும் என்பதால் இந்த விவகாரத்தை இந்தியா மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருது. இறுதியாக நாம் கவனிக்க வேண்டியது ஒன்றுதான். ஈரான் அமெரிக்கா இடையிலான இந்த அதிகார மோதல் வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான விவகாரம் மட்டும் கிடையாது. இது ஒட்டுமொத்த உலகளாவிய பொருளாதாரத்தின் உறுதித்தன்மையை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய காரணி. ஈரானின் மறைந்த தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் அடக்கம் ஒரு காலகட்டத்தின் முடிவு என்றாலும் அது பழிவாங்கும் எண்ணத்துடன் கூடிய ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாகவும் பார்க்கப்படுது. மறுபுறம் ட்ரம்ப் அறிவித்துள்ள போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிவு மீண்டும் ஒரு பதற்றமான சூழலை தர்க்க ரீதியாக தொடங்கி வைத்திருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் மீண்டும் உயருமோ என்ற அச்சம் நடுத்தர மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. எத்தனால் கலப்பு எரிபொருள் திட்டங்களை நோக்கி இந்தியா வேகமாக நகர்ந்தாலும் சர்வதேச கச்சா எண்ணெய் சந்தையில் ஏற்படும் இத்தகைய நிலநடுக்கங்கள் நம் நாட்டின் எரிபொருள் திட்டமிடலிலும் பெரும் சவால்களை உருவாக்கும். மொத்தத்தில் மத்திய கிழக்கின் அமைதி என்பது ஒரு மெல்லிய நூலிலையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் அழுத்தமான அரசியல் நகர்வுகளும் ஈரானின் ஆவேசமான பதிலடிகளும் உலகை எந்த திசையில் நகர்த்தி செல்லும் என்பதை வரும் வாரங்களே தீர்மானிக்கும். ஆகவே வளைகுடாவில் அமைதி திரும்புமா அல்லது மீண்டும் ஒரு போர்ச்சூழல் உருவாகுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.